ஸோ ஸ்ரீலங்கா வர்சஸ் இந்தியா செகண்ட் ஓடிஐ மேட்ச்ல 32 ரன்ஸ் வித்தியாசத்துல தரமா வின் பண்ணிட்டாங்க ஸ்ரீலங்கா. ஸோ டாஸ் வின் பண்ணி மறுபடியும் பேட்டிங் எடுத்தாரு ஸ்ரீலங்கா அண்ட் 240 ரன்ஸ் போஸ்ட் பண்ணாங்க. போன மேட்ச் விட 10 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா. அண்ட் அவிஸ்கா பெர்னாண்டோ, குஷல் மெண்டிஸ், வெலிலேகே, கமிந்து மெண்டிஸ் அண்ட் ஆல்சோ கேப்டன் ஸ்ரீலங்கா இவங்க எல்லாமே யூஸ்ஃபுல்லா சில ரன்ஸ் அடிச்சாங்க. அண்ட் இந்தியன் போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிக் ஆஃப் த bowlers வாஷிங்டன் சுந்தர் ஃபென்டாஸ்டிக்கா போட்டு 3 விக்கெட்ஸ் எடுத்தார். அண்ட் குல்தீப் யாதவ் வாஸ் ஆல்சோ சோ இம்ப்ரெசிவ். 10 overs 33 runs 2 wickets. அக்சர் பட்டேலும் டீசெண்டா போட்டாரு. பட் அன்பார்ச்சுனேட்லி சிராஜ் அண்ட் ஹர்ஷதீப் சிங்கோட டெத் போலிங் ரொம்பவே போரா இருந்துச்சு. நிறைய எக்ஸ்ட்ராஸ் போட்டாங்க, ரன்னை வாரி வாரி கொடுத்தாங்க. அதுவே ஒரு டர்னிங் பாயிண்டா தான் அமைஞ்சது. அண்ட் செகண்ட் பேட்டிங் ஆப்வியஸ்லி பால் பயங்கரமா திரும்ப போது நமக்கு நல்லாவே தெரியும். ஃபர்ஸ்ட் ஓடிஐலே பார்த்தோம். பட் ஒன் செகண்ட் ரோஹித் சர்மா அவரோட கவுண்டர் அட்டாக்கிங் இன்னிங்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணாரு. ஃபென்டாஸ்டிக் நாக் 67 அவரும் கில்லும் 97 வரைக்கும் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. ஒன்ஸ் ரோஹித் அவுட் ஆனே நமக்கு நல்லா தெரியும் ஓகே இதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரகிள் தான். ஏன்னா மற்ற எல்லா பேட்ஸ்மேன்ஸுமே ஸ்பின்னுக்கு பயங்கரமா தண்ணறாங்க. அண்ட் ஜெஃப்ரி வேண்டர்ஸே அசலங்காக்கு பதில் உள்ள வந்தாரு, சூப்பரா போட்டு 6 விக்கெட்ஸ் எடுத்துட்டாரு. சும்மா இந்தியன் பேட்ஸ்மேன்ஸ் டான்ஸ் ஆட விட்டாரு தான் சொல்ல முடியும். அண்ட் அசலங்காவோட கேப்டன்ஷிப் அண்ட் அவரோட போலிங் ஒன்ஸ் அகைன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே இம்ப்ரெசிவா இருந்ததுன்னு சொல்லி ஆகணும். ஸோ சூப்பர் கம்பேக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸோ தேர்ட் ஓடிஐ எப்படி போக போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்க்கலாம்.